ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம சேனல் தொடங்கி ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. இவ்வளோ நாளா நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். இவ்வளோ லாஸ்ட் ரீசெண்ட் மந்த்ஸா நம்ம ரொம்ப அதிகமா வீடியோ போறது இல்ல. ஒரு 5 வீடியோஸ் அந்த மாதிரி தான் போடுறது மந்த்லி. இப்போ ஏன் அவ்வளோ வீடியோ கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் நம்ம கிட்ட கேள்வி கேட்கறது உண்டு. வேற ஒன்றும் இல்லை, அது சில காரணங்களால தான் நான் சொல்றது எப்பவுமே பிஸியா இருக்கு, இல்லை ஏதாவது வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றது தான் வழக்கம். ஆனா அப்படி இல்லாம உண்மையான காரணத்தை சொல்ல வேண்டியது இப்போ கட்டாயமா எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நம்ம வீடியோ போடுற 2.5 வருஷமா நான் வீடியோ போடுறேன். எவ்வளவு வீடியோ போட்டிருக்கு? ஒரு 170 வீடியோக்கு மேல தான் போட்டிருக்கேன். ஆனா இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் நம்புறேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இல்லைன்னு நீங்க யாராவது ஃபீல் பண்றீங்களா? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி யாரையாவது தரக்குறைவா பேசுறதோ, இல்லை யாருக்கோ மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறதோ, அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோவுமே நம்ம பதிவு பண்ணதே கிடையாது. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ பதிவு பண்றது எல்லாமே. இந்த வீடியோஸுக்கு எல்லாமே நல்ல வரவேற்பு உண்டு. நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம ஒரு 10,000க்கு மேல சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிடுச்சு. எல்லாமே நல்ல விஷயம்தான். இந்த மாதிரி நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது தான் நிறைய பேட் கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது நம்மளுக்கு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்லாம் தாண்டின பிறகு நம்மளுக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோஸுக்கு கீழே வர ஆரம்பிச்சுது. இதெல்லாம் எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணி தான் கமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்றது. அதனால எல்லா வீடியோஸ்லயுமே கமெண்ட்ஸ் எல்லாம் உங்களால பார்க்க முடியாது. நான் அதெல்லாம் பார்த்துட்டு தவறான மெசேஜ்கள் எல்லாமே, நம்ம தவறான கமெண்ட்ஸ் எல்லாமே டெலீட் பண்ணிட்டு தான் நான் இது பண்ணுவேன், அப்லோட் பண்றது. இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, எதனால அந்த கமெண்ட்ஸ் போடுறாங்களோ எல்லாம் தெரியல. மற்றவங்க ஒரு நல்லா இருக்கிறது பிடிக்காம பண்றாங்களா, இல்லை நான் நல்லா இருக்கிறது பிடிக்காம பண்றாங்களா, இல்லை நான் யூடியூப்ல பெரிய இதோ என்னமோ லட்சங்கள் சம்பாதிக்கிற மாதிரி அது பிடிக்காம பண்றாங்களா அப்படின்றது எனக்கு கரெக்டா புரியலை. தவறான கமெண்ட்டுகள் வரும்போது நம்மளுக்கு சோஷியல் மீடியா அப்படின்னாக்க பல விதப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா, அதுல சில பேர் பேட் கமெண்ட்ஸ் போடுவாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனால நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. பேட் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னாக்கா நான் அதெல்லாமே ரிமூவ் பண்றது தான் வழக்கம். இருந்தாலும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணி மோனிடைசேஷன் ஆகி இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல அது மோனிடைசேஷன் ஆகி நம்மளுக்கு மந்த்லி பேமெண்ட் வருதான்னு கேட்டால் மந்த்லி எல்லாம் வராது. இதுல இருந்து ஒரு வருமானம் வருது. அது ஏன்னா நீங்க பாக்குறதுனால எனக்கு ஒரு சின்ன வருமானம் வருது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருசா நீங்க யாராவது நினைக்கிறாங்களா, பெருசா அமௌண்ட் ஏதாவது சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வேணும்னே இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கெல்லாம் எதுவும் சம்பாதிக்கிறது கிடையாது. ஒரு 3 மாசம் இல்லை 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 10,000 ரூபாய் 9,000 அந்த மாதிரி தான் வருது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு மந்த்லி $20 to $25 அந்த மாதிரி தான் வரும். 4 மாசம் 3 மாசம் 3.5 மாசம் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த $100 வந்தால் தான் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தருவாங்க. இது அந்த 3 மாசம் 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு பேமெண்டா வருது. அந்த 10,000 ரூபாய்க்குள்ள வரும். அந்த அமௌண்ட் தான் எனக்கு நான் இதை வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோ போடுறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் இவ்வளோ நாளா கமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது நான் டெலிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த கமெண்ட் லேட்டஸ்டா வந்தது. அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவருங்களை வச்சு நீ சம்பாதிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டு ரொம்ப அசிங்கமா மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் அந்த மெசேஜ் அப்போ டெலிட் பண்ணி பிளாக் பண்ணிட்டேன் அவரை. சரி, நான் டிரைவருங்களை வச்சு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன எந்த வகையில நான் டிரைவருங்களை வச்சு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. நான் போட்ட வீடியோஸ் பாக்குறேன், நீங்க பாக்குறீங்க, அது மூலமா எனக்கு சின்ன ஒரு அமௌண்ட் வருது. அதுவும் மந்த்லி ஒரு 2,000 ரூபாய் 2,500 ரூபாய் தான், அந்த அளவுக்கு தான் வருது இல்லையா. அந்த அமௌண்ட் தான் நான் சம்பாதிக்கிறேன். அது இல்லாம டைரக்டா நான் டிரைவருங்க கிட்ட இருந்து இப்போ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இல்லை ஷேர் பண்ணுங்கன்னு நான் எங்கேயும் சொல்றது இல்லை இல்லையா. இப்போ அது இல்லாம மெம்பர்ஷிப் இருக்கு, சூப்பர் சேட் இருக்கு, இதெல்லாம் நான் பண்ண சொல்லி யாரையாவது வற்புறுத்துறேன்னா யாருக்கிட்டேயுமே நான் சொல்றது கிடையாது. எனக்கோட விஷயம், எனக்கு வீடியோ போடுறேன் நான், நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா பார்க்கலாம். அதனால உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு அதனால சின்னதா ஒரு அமௌண்ட் வருமானம் வருது. அது இல்லாம நான் எந்த ஒரு ஆளுகிட்டையும் நம்ம வற்புறுத்தி பைசா வாங்குறதோ, இல்லை இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்லி பண்றதோ, இல்லை சூப்பர் சேட்டு மெம்பர்ஷிப் இதெல்லாம் பண்ண சொல்லி நான் யாருமே கட்டாயப்படுத்துனது கிடையாது, சொல்றதும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கும்போது அவர் எந்த விதத்துல நான் சம்பாதிக்கிற டிரைவருங்களை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்றது எனக்கு கரெக்டா புரியல. அது ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. சம்பாதிக்கிறதா இருந்தாக்கா எனக்கு லட்சமா சம்பாதிச்சிருக்கலாம். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம சேனல் தொடங்கி ஒரு 2.5 வருஷம் ஆகுது இல்லையா. நம்ம வீடியோ போடுறதுனால கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 500 வண்டிக்கு மேலேயாச்சும் நம்ம வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு சம்பாதிக்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த 500 டிரைவர்ஸை நான் ரெஃபர் பண்ணியிருந்தாக்கா, ரெஃபரல் கோடு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு எனக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்களே கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்க.
ஒரு ஆளுக்கு சும்மா ஒரு 1000 ரூபாய் போட்டாலும் கூட 500 பேருக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா ஊபர்லாம் 2 வருஷம் முன்னாடிலாம் ரெஃபரல் போனஸ் 3000 இருந்துச்சு. என்கிட்ட டிரைவருங்க கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணி கேட்கும் போதெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, டைரெக்டா நீங்க ஆஃபீஸ் போய் அட்டாச் பண்ணிக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அங்க போகும்போது நம்ம ரெஃபரல் கோடு யாருக்கு கொடுத்ததும் கிடையாது. 1-2 நண்பர்கள் நம்மளை என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஜி உங்க ரெஃபரல் கோடு கொடுங்க நாங்க பண்றேன் அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டு அட்டாச் பண்ணதுதான் உண்டு. அதாவது நானா யாருமே போய் சொன்னது கிடையாது. ஒரு சில நண்பர்கள் ஊபர்ல அட்டாச் பண்ணும்போது ரெஃபரல் கோடு கேட்டிருக்காங்க. ஆனா ரெஃபரல் போனஸ் நம்மளுக்கு வரல. ஏன்னா அவங்க அந்த ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணாதனால நம்மளுக்கு வரல. லேட்டஸ்ட்டாக ஒரு நண்பர் நம்மளோட ரேப்பிடோ அவரே வந்து அட்டாச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி என்னோட ரெஃபரல் கோட் போடுங்கன்னு சொல்லி நம்மளை கட்டாயப்படுத்தினால நான் போட்டேன். அதில் அவர் ஒரு ட்ரிப்பு ஓட்டினதுல எனக்கு ஒரு 800 ரூபாய் ரெஃபரல் கோடாக வந்தது. இந்த நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த ஒரு 800 ரூபா மட்டும்தான் நான் ரெஃபரல் பண்ணதுனால நான் ஏர்ன் பண்ண ஒரே அமௌண்ட். சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தாக்கா இத்தனை டிரைவர்ஸையும் நான் ரெஃபர் பண்ணிட்டு சம்பாரிச்சிருக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணலை இல்லைங்களா? அது இந்த மாதிரி ஆளுங்க இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்கு. என்ன சொல்றது, எதுவும் எதிர்பார்க்காம நம்ம ஒரு வேலை செய்யும்போது இந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால நம்ம என்னைய நானே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமே யாராவது நீங்க அட்டாச் பண்ண போறீங்க, புது வண்டி அட்டாச் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க நம்மளோட ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணுங்க. கட்டாயம் ஊபர் ஆஃபீஸா இல்லை ஓலா ஆஃபீஸ் எங்க போனீங்கன்னாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னாக்கா என்னோட நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா என்னோட ரெஃபரல் கோடு கொடுக்கலாம். அது ராப்பிடோவாக இருந்தாலும் சரி, நம்ம யாத்திரையாக இருந்தாலும் சரி, ஊபர் ஓலா எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, யாரையும் கட்டாயப்படுத்தலை, விருப்பம் இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் என்னோட ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். அது வழியாக எனக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் வரட்டுமே. நான் இவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ண அமௌண்ட்டை பற்றி நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம ஃப்ரீயாக ஒரு விஷயம் பண்ணும்போது அது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்றது தான் தெரியுது. சில பேருக்கு அது பொறாமையில் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியுதுங்க, நம்ம ஒருத்தர் நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க யாரும் என்ன சொல்கிறது, முன்னேறவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னு தான் உண்மை. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம சேனல் தொடங்கி வீடியோ போடும்போதெல்லாம் அவ்வளோ இதாக வரல, யாரும் கண்டுக்கல. ஆனால் கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சு, 1000-2000 சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறத்துலேருந்து வரக்கூடிய வீடியோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸை டிஸ்லைக் பண்ணுற ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க. அது யார் பண்ணுறாங்கன்றது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ ஏதாச்சும் ஒரு வீடியோ நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம டிஸ்லைக் பண்ணுறது உண்டு இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறது இல்லாமல் எல்லா வீடியோக்குமே தொடர்ந்து டிஸ்லைக் பண்ணுறவங்க ஒரு சில பேர், ரொம்பலாம் கிடையாது, ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்றது எனக்கு தெரியல. அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் எந்த ஒரு தவறுதலும் செஞ்சது கிடையாது. ஒருத்தர் முன்னேறது பிடிக்கல அப்படின்னாக்கா தயவுசெய்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் போடுறது, டிஸ்லைக் பண்ணுறது, இது மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நான் திரும்பி சொல்லிக்கிறேன், உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா என்னோட ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். என்னோட ஃபோன் நம்பர் டிபியில் இருக்கும், அது நீங்கள் ரெஃபரலுக்கு கொடுக்கலாம். அந்த பைசா நம்மளுக்கு வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறனால தான் ரொம்ப வீடியோஸ் அதிகமாக போடுறதும் இல்லை. நிறைய ப்ரெஷர் பல இடங்கள்லேருந்து வருதுங்க. ஏன் ஏர்னிங்ஸ் வீடியோ போடுது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெஷர் வரும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த ஏர்னிங்ஸ் வீடியோலாம் இப்போ பண்ணாமல் இருக்கிறது. சரி, வர வீடியோஸ் பார்க்கலாம், எப்படி நிலைமை போயிட்டு இருக்குது அப்படின்றது பார்த்துட்டு வீடியோஸ் கண்டினியூ பண்ணலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.